ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய மல்டி ஆர்கனைசரை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இது. இந்த மல்டி ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நான் கல்யாணம் முடித்து வந்ததுலேருந்தே என் வீட்டில் இருக்குது. என் கூட எப்பயுமே என்னுடைய கிச்சனில் இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். இதில் தான் நான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அது ரொம்பவே டர்ட்டியாக இருந்துச்சு. இதை நான் க்ளீன் பண்ணி ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை என்னன்னு தெரியல, ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 6 மந்த் ஒன்ஸ் 4 மந்த் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். அடுத்து எப்படி இதை நான் பார்க்காம விட்டேனே தெரியல, ரொம்பவே டர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசர் ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஐயோ என்னடா நம்ம ஆர்கனைசர் எப்படி இருக்குன்னு தெரியலையே, நம்மளோட கண்டெய்னர் எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வேகமாக பார்ப்பீங்க இல்லைங்களா? அப்போ உங்களுக்கும் ஒரு க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ இதுவுமே வந்துட்டு வீட்டில் இருக்க பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ற பட்சத்தில் லைக் போடுங்க. அதே மாதிரி வேறு என்ன மாதிரியான க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிகமாக தூக்குவாளி இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அதில் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். நான் வந்து எப்படி இவ்வளோ எண்ணெய் ஆகாதே, ஏன் இவ்வளோ எண்ணெய் ஆச்சு, நம்ம எப்படி கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கன்ஃபியூஷன் ஆகி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டெல்லாம் கீழே இந்த எஸ்கூக்கில் தான் என்னுடைய அந்த தோசைக்கல்லை வந்து நான் ஹேங் பண்ணி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தோசைக்கல்ல நான் டக்குன்னு சுட்டுட்டு அந்த சப்பாத்தி கல் இதெல்லாம் வந்துட்டு நான் அது மேலேயே வச்சுருந்துருக்கிறேன் போல். அதனால தான் நான் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த எண்ணெய் பிசுக்கோட இருந்திருக்கு. இதை நான் எப்படி மறந்தேன்டே எனக்கு தெரியல. நானே இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எப்படிடா இந்த அளவுக்கு நம்ம டர்ட்டியாக வந்து நம்ம வச்சுருக்க மாட்டோமே, இது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறையில கரெக்டாக அந்த மேலே இருக்க அந்த 4 இது மட்டும்தான் ரொம்பவே டர்ட்டாக இருந்துச்சு. அப்போ யோசிச்சு இந்த இடத்துல என்ன வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தோசைக்கல் தான் நம்ம மறந்து வச்சதுனால தான் இவ்வளோ ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் உங்கள் கிச்சனில் எந்த ஒரு பொருளையும், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. தோசைக்கல் மேலேயே தெரியாமல் ஹாட் பாக்ஸ் வச்சுட்டு படுத்துட்டாங்களாம். காலையில் பார்த்தா அந்த தோசைக்கல்லில் அந்த ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக உருகி ஒரு மாதிரி சின்ன ஹாட் பாக்ஸ் வச்சதுனால டேமேஜ் ஆயிடுச்சான். ஸோ கிச்சனில் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் நம்மளோட மைண்டை வந்துட்டு ரொம்ப கிளியராக வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றது இல்லத்தரசிகள் எல்லாத்துக்குமே ஒரு தேவையான ஒன்று. நம்ம கிச்சனில் ஒரு சின்ன ஃபால்ட்டு பண்ணாலுமே அது பெரிய விளைவுகள் ஏற்படுத்தும். எனக்கு இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்துட்டு அடிக்கடி பாலை வச்சுட்டு நான் மறந்துடுவேன். அதுதான் நான் செய்யக்கூடிய பெரிய தப்பு. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி திட்டக்கூடிய விஷயமும் அதுதான். அந்த பால் வந்து சூடாகிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகுமா, அதுக்குள்ளே நீ என்ன பெரிய வேலையை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அடுப்பை ஆன் பண்ணுற இல்லை மோட்டரை ஆன் பண்ணுற அப்படின்னு சொன்னேன்னா பக்கத்தில் நில்லு. அந்த 10 நிமிஷம் ஒன்றும் நீ நிற்கிறதுனால உன் வாழ்க்கையில் பெரிய இழப்பீடு வரப்போகிறதே இல்லை. சின்ன சின்ன ஞாபக மறதிகள் வாழ்க்கையில் பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் என்னை திட்டிகிட்டே இருக்கிற ஒரே விஷயம்னா இதுதான். கிச்சனில் நீ ஒர்க் செய்கிறண்டா, நீ மற்ற எந்த ஒரு அதாவது ஒரு சில நேரம் இந்த ஏதாவது மென்டலி டிஸ்டர்பாக இருக்கையில் அந்த திங்கவே வந்துட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நீ சமையல் பண்ணுறனா கத்தி வச்சு நறுக்கிற, அருகாமனை வச்சு நறுக்கிற, அதனால் நீ வந்து பியூராக வந்து உன்னோட ஒர்க்கில் மட்டும்தான் நீ கான்சன்ட்ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ரொம்ப குழப்பத்தோட பெண்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் இந்த விஷயத்துக்கு நான் திட்டும்போது கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிருவேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் நான் மாற்றிட்டு வரேன். இந்த ஆர்கனைசரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் காஸ்ட்லியான பொருட்கள்லாம் எதுவுமே வாங்கலைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சோப் ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்ருப்பேன். அதான் அந்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டே ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன். அந்த சோப் ஆயில் வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போதே ஓரளவுக்கு பார்த்தோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து தனியாகவே கலண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நார்மலாக கம்பி நார் இருக்கு இல்லைங்களா, அதில் நார்மலாக பாத்திரம் விளக்கக்கூடிய சோப்பை வச்சு அழுத்தி தேய்ச்சி எடுத்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க இது எனக்கு பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கை கால் வலியே வந்துடும் போல், அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டு தான் இதை தேய்ச்சேன். நிறையா வந்து பொருள் வந்து துரு பிடிக்கிறதுலாம் நீக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆயில் நீக்கிறதுக்கெல்லாம் மார்க்கெட்டில் நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது. ஏன் ஆன்லைன்லேயுமே நிறையா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு எங்கள் வீட்டில் எனக்கு பெர்மிஷன் கிடையாது. இதில் அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, இதோட ஃபார்முலா தான் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க, தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக உன்னால் க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுமா. இப்போ இதையுமே வந்துட்டு நான் 100% க்ளீன் பண்ணலைங்க. இதை வந்து ஒரு 70 to 75% தான் அதில் நான் க்ளீன் பண்ணியே எடுத்திருப்பேனே சொல்லலாம்.
இன்னும் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நான் திருப்பி அதை நான் க்ளீன் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக வந்துடும். திருப்பி திருப்பி க்ளீன் பண்ணும்போது சரியாயிரும். இடுக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுவோமேன்னு பார்த்தேன். அது ஒர்க் அவுட் ஆகலை. சுத்தமாக அது ஸ்டெயினே போக மாட்டேன்ருச்சு. சரி இதை நம்ம எடுத்து பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, திருப்பி கம்பி நாரை வச்சே ஓரளவுக்கு ஓவரால் வந்து திருப்பி தேய்ப்போம் அப்படின்னு சொல்லி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் ஆரம்பத்திலே பார்த்துருந்தேன்னா இவ்வளோ நேரம் வேலை வந்து எனக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து எடுத்திருக்காது. ஸோ இது என்னோட தப்பு தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ஆர்கனைசர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறது பெருசு இல்லை, அதை இப்படி க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நானே திட்டிக்கிட்டேன். ஆனால் இதை நான் ஆன்லைனில் வாங்கலை. இப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தன்னோட கிச்சனை அலங்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசர் வந்து நிறைய காசு போட்டு வாங்கி அடுக்கி வச்சிடுறோம். பட் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ்வளோதான், அந்த பொருள் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் எப்படி பண்ணிக்கிறோன்னு தெரியுங்களா? நீ வந்து காஸ்ட்லியான குவாலிட்டி வாங்கியிருப்ப, நான் வந்து சும்மா 400 ரூபாய்க்கு தான் ஆர்டர் போட்டேன், அதனால தான் அது லைஃபே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லைங்க. நம்ம வாங்குகிற பொருள் 100 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, 1000 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். நான் அதில் நிறையவே எனக்கு ஹோப் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் அப்படி தான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க, குவாலிட்டி இஷ்யூ. ஒரு சில பேர் நிறையவே அந்த மணியை வச்சு இது பண்ணுவாங்க. நான் வந்து லோ குவாலிட்டியாக தான் வாங்கினேன், அதனால தான் எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒரு 1/2 hour ஆச்சுங்க இதை எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் ஃபைனலி கொஞ்சம் 75% க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது 1 மந்த்துக்குள்ளே இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணோன்னா சூப்பராக வந்துடும். ஏதாவது பித்தாம்பரி, இந்த மாதிரி கோல்கேட்டு, சபானா இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு பொடி போட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணுவோம். ஃபைனலி சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். நீங்களும் வேகமாக போய் உங்கள் கிச்சனில் இந்த மாதிரி ஏதாவது சம்படம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், இந்த வீடியோவை பார்த்து மோட்டிவேட் ஆகி உங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நார்மலான ஒரு ஆர்கனைசர் க்ளீன் பண்ணுற வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் போய் உங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ டர்ட்டாக இருந்துச்சு வீடியோவில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சோப்பு வச்சு நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.